அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரட்டை ஆப் வந்து ஜோகோவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அவ்வளோதான். பட் இது வாட்ஸ்அப்பை எப்படி வந்து காம்படிட் பண்ண போகுது? இப்போ வந்து நம்ம மெசேஜிங் ஆப் நம்ம நிறையா வந்து பார்த்துருப்போம். லைக் வந்து ஹைக் மாதிரி ஒரு மெசேஜிங் ஆப்பை நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில் எப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் நார்மல் சேட் பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேயே ஹைக்கு வந்து நல்லா அட்வான்ஸ் லெவல் ஸ்டிக்கரிங் அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இன்றைக்கி ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, அது ஒரு கேஸ் ஸ்டடி. அதுக்கப்புறம் வந்து வீசாட் நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கும். இப்போ இந்த அரட்டை வந்து என்ன இம்பேக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசரை பெர்ஸ்பெக்டிவில் இப்போ நானும் டவுன்லோட் பண்ணேன், பட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு யூசர் பேஸ்னால் பில்ட் ஆகிருக்கு. அது அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எந்த ஒரு மெசேஜிங் ஆப்னாலையுமே இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. இது ஜோகோக்குமே தெரியும். ஜோகோ மார்க்கெட்டிங் டீம் இப்போ வந்து நம்மளே இவ்வளோ அனலைஸ் பண்ணும்போது ஜோகோ மார்க்கெட்டிங் டீம்னா சும்மாவாக இருப்பாங்க, கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்போட போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் டவுன்லோட்ஸ் வேணால் வரலாமே தவிர, பட் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா வந்து மற்ற சிஆர்எம் ப்ராடக்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணுற நார்மல் யூசர் அப்படிங்கிற, ஏன்னா பிஸ்னஸ் யூசர் வேறு நார்மல் யூசர் வேறு, அப்படி இருக்கும்போது இது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஏன் சேலஞ்சிங்கான ஸ்பேஸாக இருக்கும்? ஏன் அவங்கள்ட்ட இருக்க டெக்னாலஜியில் நம்மளும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லையா, இல்லை டெக்னாலஜியில் லேக்காக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இங்கே டெக்னாலஜிக்கும் நம்ம யூசபிலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் உள்ள நிறைய அப்ளிகேஷன்ஸும் நம்ம வந்து கைவிடப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹைக் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்போட ஹை என்கிரிப்டடு, அதுக்கப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சது தான் ஹைக்கு. அதே மாதிரி வந்து சைனீஸோட வீசாட்டு, இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி இல்லை, அந்த ஒரு யூசபிலிட்டி பேஸ் பண்ணி சிம்பிளாக எது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கிராப் பண்ணியிருப்போம். இப்போ வாட்ஸ்அப்பில் போகிறோம், சேட் பண்ணுறோம், குரூப் சேட், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் அப்படியே டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அவங்களால